ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஐபிஎல் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஆர்சிபியும் வந்து 18 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ட்ரோஃபியை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஹாப்பி ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். குஜராத் டைட்டன்ஸ் ஒரு டீம் இருந்தது, அவங்க சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்களே, அவங்க ஏன் வந்து எலிமினேட்டர்லேயே வந்து வெளியே போயிட்டாங்க? அவங்க கிட்ட ஆரஞ்சு கேப் இருக்கு, பர்பிள் கேப் இருக்குது. ஸோ அவங்க ஏன் வந்து எலிமினேட்டர்லேயே வெளியே போயிட்டாங்கன்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆடுவாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து அந்த மேட்ச்சில் வந்து 243 ரன்ஸ் அடிப்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பதிலுக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து 232 தான் அடிப்பாங்க. அதுலேயே வந்து ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு குஜராத் டைட்டன்ஸுக்கு. ஸோ 9 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோற்றுருவாங்க. ஆனால் 243 ரன்ஸ் வந்து அவங்க கன்சீட் பண்ணதுனால அவங்க போலிங் அட்டாக் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகிடும். ஆனால் குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்க செகண்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட வந்து ஒரு நல்ல விக்டரி எடுத்திருப்பாங்க. ஸோ 196 அடிப்பாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து அதுக்கு பதிலாக வந்து 160 தான் அடிப்பாங்க. ஸோ 36 ரன்ஸில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல விக்டரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து போவாங்க. அதில் தான் வந்து அவங்க கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணி ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணி போயிடுவாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேர் தான் வந்து மெயின் ரன் ஸ்கோரிங்காக இருந்தாங்க. அண்ட் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிளேயில் வந்து முகமது சிராஜ் வந்து நல்லா போடுவார். அண்ட் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து நல்லா போடுவார். அண்ட் பிரசித் கிருஷ்ணா தான் வந்து ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் ஹோல்டர். அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து ஆரஞ்சு கேப் ஹோல்டர் வாங்குவார் இந்த சீசனில். ஸோ அதுதான் அவங்க டாப் 3 வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. அண்ட் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஸோ அவங்க டாப் 3 வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்க மிடில் ஆர்டர் வந்து சரியாக எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நிறைய பேர் யோசிச்சாங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ மிடில் ஆர்டர் வந்து சரியாக எக்ஸ்போஸ் ஆகலை, அதனால வந்து மிடில் ஆர்டர் வந்து ஒரு பிளே ஆஃப்ஸ்குள்ளே போனால் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் அது கிடையாது ரீசனு அவங்க தோத்ததுக்கு. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஸோ அவங்க தோத்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போலிங் தான். ஏன்னா சொல்கிற அவங்க வந்து முகமது சிராஜ் வந்து அவங்க டீமில் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. பிரசித் கிருஷ்ணா வந்து பர்பிள் கேப் ஹோல்டர், மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இதுக்கு அவங்க வந்து போலிங்கில் வந்து சொதப்ப போகிறாங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் அவங்க தோத்த மேட்சஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து நிறைய இந்த 200+ டோட்டல்ஸ்லாம் வந்து விட்டுருப்பாங்க. அவங்க போலிங் அட்டாக் மேலே வந்து இனிஷியலாகவே ப்ரெஷர் போட்டிங்கன்னா வந்து அவங்களால வந்து அதில் வந்து ரெக்கவரே பண்ண முடியல. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 6 ஓவர்ஸில் வந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களால ரெக்கவரே பண்ண முடியல. அதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வைபவ் சூரியவன்ஷி ஒரு மேட்ச்ல வந்து செஞ்சுரி அடிப்பார் பார்த்தீங்களா, அது குஜராத் டைட்டன்ஸுக்கு அகைன்ஸ்டாக தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாகவே வந்து அட்டாக் பண்ணி அவங்க போலர்ஸ் எல்லாம் வந்து கான்ஃபிடன்ஸை வந்து டவுன் பண்ணி விட்டுருவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ரெக்கவரே பண்ண முடியல. அண்ட் சூரியவன்ஷி வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்து 38 பால்ஸ்ல வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் வந்து ஒரு வார் டென்ஷன்லாம் போய் ஐபிஎல் வந்து ஒரு வாரம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஒரு 3 லீக் மேட்ச் இருந்தது. அந்த 3 லீக் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. 2 பேரா மாமி? ஸோ கடைசி 2 மேட்ச் அதுதான். அண்ட் அந்த 2 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 230க்கு மேலே வந்து அவங்க கன்சீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங்கில். ஸோ அதுதான் அவங்க போலிங் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருந்தது அந்த டைமில். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், ஸோ டாப் ஆர்டர் தான் வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, ஸோ மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் 230 மேலே வந்து சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஒரு டீம் வந்து எல்லா மேட்சும் வந்து இந்த மாதிரி 200+ ரன்ஸ் கன்சீட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா, இல்லை போலிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக வந்து போலிங்கை தான் நான் இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், அவங்க போலிங் தான் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில். அண்ட் நடுவுலேயே கூட பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து 200+ டோட்டல்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சீட் பண்ணி தோத்துருக்காங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.
ஸோ அந்த லாஸ்ட் 3 மேட்சஸ்ல வந்து 2 மேட்சஸ் தோத்ததுனால வந்து அவங்களால வந்து இதுக்குள்ள போக முடியல, டாப் 2 பொசிஷன்ஸ்குள்ள போக முடியல. ஸோ அவங்க தான் வந்து டாப் 2ல வந்து வருவாங்கன்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா கடைசியில அவங்க வந்து வரல. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் தோத்ததுனால வந்து 3rd பொசிஷன்ல தான் முடிச்சாங்க அந்த சீசனை. ஸோ எலிமினேட்டர் ஆட வேண்டியதா ஆயிடுச்சு. அண்ட் எலிமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட தான் வந்து எலிமினேட்டர் ஆடினாங்க. அதுல வந்து அவங்க மும்பை இந்தியன்ஸை வந்து பேட்டிங் ஆட விடுவாங்க. பேட்டிங் ஆட விட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து 228 அடிப்பாங்க. ஸோ அதுவும் திரும்பி ஒரு மேமத்தான ஸ்கோரு. ஸோ அதையும் வந்து சேஸ் பண்ண முடியாம வந்து இது பண்ணுவாங்க, தோத்துருவாங்க. அவங்க போலிங் வந்து கடைசியில வந்து அவங்களை கைவிட்டுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஸோ வந்து அந்த மற்ற டீம்ஸ்க்குலாம் வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து அவங்க போலிங் வந்து ஒரு வீக்னஸாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி வந்து இந்த பவர் பிளேல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து அவங்கள ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம், அவங்க போலிங் அட்டாக்காக அடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஒருவேளை வந்து நிறைய டாட் பால்ஸ்லாம் ஆடி அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, ஒருவேளை விக்கெட்ஸ்லாம் விட்டு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக. ஸோ அதனால தான் வந்து டீம்ஸ் வந்து பவர் பிளேலேயே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸை. குஜராத் டைட்டன்ஸ் அட்டாக் பண்ணி வந்து ஒரு 200+ டோட்டல் வந்து வச்சிட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் அவ்வளோதான், குஜராத் டைட்டன்ஸால வந்து எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஆக்சுவலாக வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து நல்லா தான் ஆடினாங்க இந்த சீசனில் ஓவராலாக. ஏன்னா பர்பிள் கேப் வாங்கியிருக்காங்க, ஆரஞ்ச் கேப்பு, அதுக்கப்புறம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் முகமது சிராஜ் போட்டிருக்காரு. ஓவராலாக வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா தான் ஆடி இருப்பாங்க. ஆனால் அவங்களோட போலிங் அட்டாக் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களால ரிகவர் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் தான் வந்து அவங்களோட இதாக இருந்தது, மைனஸாக இருந்தது இந்த சீசனில். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏன் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து தோத்தாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் இருக்கும்ல, ஸோ அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.